உண்மை உள்ளவர். எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். எங்க அம்மாவும் நர்ஸ் தான். 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் எங்களுக்கு ஃபினான்ஷியலா வந்து பெரிய அவ்வளோ ரேஞ்ச்லலாம் நாங்க இல்ல. சொந்த வீடு இல்லாதபடிக்கு ரொம்ப க்ளோஸான சொந்தங்களே எங்கள ஒதுக்குனது உண்டு. அநேக அவமானங்கள் பட்டது உண்டு. என் தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாங்க. உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணாங்க. அந்த வருஷத்திலேயே எங்களுக்கு ஒரு இடத்த தேவன் ஆயத்த பண்ணி கொடுத்தாரு. அந்த இடத்த வாங்குறதுக்கும் தேவன் கிருபை செஞ்சாங்க. அப்போ அதுல நாங்க வீடு கட்டுறதுக்குள்ள காரியங்கள் எல்லாமே தடைபட்டு போயிருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா கரெக்டா அந்த டைம்ல கால் பண்ணாங்க. எனக்கு வந்து அந்த இடத்த வந்து அப்ரூவ் பண்ண முடியல, அப்ரூவ் ஆகாது போல இருக்கு மக்களே, நீ ப்ரேயர் பண்ணு. ஸோ அப்ரூவ் ஆகாது, நமக்கு தண்ணிக்கு அப்புறம் அந்த ஈபிக்கு எல்லாமே வந்து அப்ரூவ் ஒன் பை ஒன்னா ஆகணும். ஸோ அதனால அப்ரூவ் ஆகாத மாதிரி இருக்கு, நீ ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆராதனையிலே தேவன் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னாங்க. நீ இந்த சபைக்கு வித, நான் உன்னுடைய வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப எனக்கு அது எப்படின்னு தெரியல, எப்படி விதைக்க என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்கு பாஸ்டர் வந்து நமக்கு கட்டட நீதி குறித்து வந்து சொன்னாங்க. அப்போ எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அந்த அமௌண்ட்டை நான் விதைச்ச உடனேயே அடுத்ததுல இருந்தே அன்னைக்கு நைட்டே எனக்கு கால் வந்துச்சு, நமக்கு வந்து இடம் அப்ரூவ்ட் ஆயிட்டு மக்களே, நம்ம அந்த இடத்துல கட்டலாம் அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு கால் வந்துச்சு. நான் விதைச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் எப்படி நடத்துனாங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. எல்லாம் லோன் அப்புறம் டக்கு 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 நடந்துச்சு எல்லா காரியங்களும். நான் எதையுமே நான் அப்பா கிட்ட கால் பண்ணி கேட்கவே இல்லை. அவங்களே கால் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு தேவன் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. யாரு முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னோமோ அந்த ஆட்கள் முன்பாக எங்களை தலை நிமிர பண்ண வச்சிருக்கிறாங்க தேவன். இப்போ வந்து ஒரு மாடி வீடு அழகா கட்டதுக்கு தேவன் கிருபை செஞ்சிருக்காங்க. இந்த 20ஆம் தேதி வந்து தேவன் பால் காய்க்கிறதுக்காக தேவன் எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. விதைச்சேன், நான் அறுவடையை இப்ப நான் வந்து பார்க்கிறேன். நீங்களும் என்னுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர்.